ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்டார் ஆன்லைன் சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஓட்டு போடுறதுக்கான பூத் ஸ்லிப் வந்து ஆன்லைனில் எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம ஸ்டார் ஆன்லைன் சேனல் எது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற சுவாரஸ்யமான வீடியோஸில் அவங்க கூட நோட்டிஃபிகேஷன் வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ நீங்கள் பூத் ஸ்லிப் டவுன்லோட் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டில் உங்களோட மொபைலில் இருக்க குரோம் ப்ரௌசர் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. குரோம் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிட்டு இந்த மாதிரி election.tn.gov.in அப்படின்னு சர்ச் பண்ணிக்கோங்க. சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி election.tn.gov.in அப்படிங்கிற அஃபிஷியல் வெப்சைட் வந்து வரும். ஸோ இந்த வெப்சைட்டை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணுங்கள். இந்த வெப்சைட்டை நீங்கள் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா இன்டர்பேஸ் இந்த மாதிரி தான் இருக்கும். இதில் டாப்பில் பார்த்தீங்கன்னா 3 லைன்ஸ் வந்து ரைட் சைடில் இருக்கும். ஸோ இந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்கள் இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணதும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சர்வீசஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதில் இந்த சர்வீசஸ் ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் இந்த சர்வீசஸ் ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா அதில் உங்களுக்கு நீங்கள் அந்த சர்வீஸ் ஆப்ஷனை கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா அதில் சர்ச் யுவர் நேம் இன் எலக்ட்ரல் ரோல் அப்படிங்கிற மாதிரி இந்த ஒரு ஆப்ஷன் வரும். இந்த ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்கள் அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணதும் இந்த மாதிரி ஒரு இன்டர்பேஸ் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இதில் ஃபஸ்ட்டில் வந்து யுவர் எபிக் நம்பர் அப்படின்னு போட்டிருப்பாங்க. இதில் உங்களோட ஓட்டர் ஐடி நம்பரை வந்து என்டர் பண்ணிக்கோங்க. என்டர் பண்ணதுக்கப்புறம் என்டர் ஸ்டேட், இதில் தமிழ்நாடு அப்படிங்கிறத வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் கேப்சா கோடு இந்த பக்கம் இருக்கும். இந்த கேப்சா கோடை எடுத்து அப்படியே இந்த பாக்ஸில் என்டர் கேப்சா அப்படின்னு இருக்கும். இந்த பாக்ஸில் வந்து என்டர் பண்ணிக்கோங்க. என்டர் பண்ணிவிட்டு கீழே சர்ச் அப்படின்னு இருக்கும். அந்த சர்ச் ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிடுங்க. நீங்கள் டீட்டெயில்ஸ் கொடுத்து சர்ச் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா அதுக்கு கீழே உங்களோட எபிக் நம்பர், உங்களோட நேமு, உங்களோட வயசு, உங்களோட டீட்டெயில்ஸ் ஃபுல்லாகவே வந்து இருக்கும். அதோட எண்டில் ஸ்க்ரோல் பண்ணி எண்டுக்கு வந்துட்டீங்க அப்படின்னா வியூ டீட்டெயில்ஸ் அப்படின்ட்டு ப்ளூ கலரில் இருக்கும். அந்த வியூ டீட்டெயில்ஸ் ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்கள் அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உங்களோட ஃபுல் டீட்டெயில் வந்து ஒரு பிடிஎஃப் ஃபைல் மாதிரி உங்களுக்கு இந்த இடத்துல வந்து ஷோ ஆகும். இதுலேயும் ஃபுல் டீட்டெயில் உங்களோட பார்ட் நம்பர், சீரியல் நம்பர் எல்லா டீட்டெயிலுமே வந்துருக்கும். ஸோ எல்லாம் ஸ்க்ரோல் பண்ணி கீழே வந்தீங்க அப்படின்னா வந்து பிரிண்ட் ஓட்டர் இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா இது பிடிஎஃப் ஃபைலில் உங்களோட மொபைல்லே வந்து சேவ் ஆயிரும். இந்த மாதிரி உங்களுக்கு டவுன்லோடு அப்படின்னு கேட்கும். நீங்கள் டவுன்லோட் கிளிக் பண்ணிக்கிட்டிங்கன்னா வித்தின் செகண்ட்லேயே உங்களோட மொபைலில் வந்து இது டவுன்லோட் ஆயிரும். இதை நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இதான் பூத் ஸ்லிப்பை நீங்கள் இந்த மாதிரி சிம்பிளாகவே நீங்கள் உங்களோட மொபைல் மூலமாகவே ஈஸியாக வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். இதில் வேறு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். மறக்க நம்ம ஸ்டார் ஆன்லைன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் இந்த மாதிரி ஒரு நல்ல இன்ஃபர்மேஷன் நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களுக்கு விடைபெறுவது உங்கள் ரெமோ. தேங்க்யூ.